இன்னும் சில வேலைவாய்ப்புகள் வந்திருக்கின்றன. அதாவது மொத்தம் 26 பதவிகள் OES அலுவலக உதவியாளர் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றியிருந்தாலே போதும் நீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதோடு சேர்த்து இன்னும் சில வேலைகளும் இருக்கிறது. எனவே என்னென்ன வேலைகள் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு பதவி வெற்றிடங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சேர்ப்பு செய்ய காத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இலங்கை சட்ட ஆணைக்குழுவானது குறைந்த வருமானம் பெறுவோருக்காக சட்ட உதவி வழங்கும் நோக்கில் 1978 ஆண்டின் 27ஆம் இலக்க சட்ட உதவி சட்டத்தின் மூலம் கட்டமைக்கப்பட்ட சட்ட நிறுவனமாகும். கீழ் குறிப்பிடப்படும் பதவிகளுக்காக இலங்கை பிரஜைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. என்னென்ன பதவிகள், என்னென்ன தகமைகள் என்று நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பதவியை பொறுத்தவரையில் அலுவலக உதவியாளர் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சேர்ப்பு செய்ய காத்திருக்கின்றார்கள். இதற்கான கல்வி தகமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றியிருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஓலவல் நீங்க எழுதியிருந்தாலே போதும், ரிசல்ட்ஸ் கேட்கவில்லை. 18 வயதிற்கு குறையாமலும் 45 வயதிற்கு அதிகரிக்காமலும் இருப்பதோடு இலங்கை பிரஜையாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி தன் பதவிக்கு விதிக்கப்படும் காரியங்களை சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவராகவும் இலங்கையின் எப்பிரதேசத்திலும் பணி புரிபவர்களுக்கான உடல் மற்றும் உள தகுதி உடையவராகவும் இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சிறந்த நன்னடத்தையும் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொழிலின் பொறுப்பு பொறுத்தவரையில் நிறுவனத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றல் மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான பகுதியளவான திறன் அல்லது திறன் நுட்பமின்றி செய்ய முடியுமான கடமைகளை வழங்கப்படும் பல்கடமை சேவை தரத்தில் இது உள்ளடங்கும். இந்த பதவிக்குரிய கடமைகளுக்குள் எந்த வகையான கடமைகளையும் நிறுவன தலைவர் நியாயமாக உத்தியோகத்தரால் விதிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பள அளவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 62,530 ரூபாய் சம்பள அளவு திட்டமாக இருக்கிறது. அடுத்த பதவியை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் முகாமைத்துவ உதவியாளர் தொழில்நுட்பம் சாராத பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்கின்றார்கள். தேவையான தகவலை பொறுத்தவரையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் கணிதம் மற்றும் தமிழ் அல்லது சிங்களம் போன்ற பாடங்கள் உள்ளடங்களாக 4 பாடங்களில் திறமை சித்தியுடன் ஒரே தடவையில் 6 பாடங்களில் சித்தி பெற்றத்தில் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2026-1/1 18 தொடக்கம் 40 வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் குறைந்தது 3 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். 3S இருந்தாலே போதும். அதே மாதிரி பொது பரீட்சையை தவிர்த்து உள்ளக விண்ணப்பதாரிகள் சேவையில் நிரந்தரமாக இருத்தல் வேண்டும். அத்தோடு குறித்த பதவி நிரந்தரமாக்கப்பட்டு ஆரம்ப நியமனத்தின் கீழ் உள்ள தரப்பினரின் 5 வருட தொடர்ச்சியான திருப்திகரமான சேவையை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். அதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட் சேவனாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 5 வருஷம் வேலை செய்திருக்கிறீங்க அந்த திணைக்களத்தில் நீங்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இந்த வேலைக்காக. அதே மாதிரி தன் பதவிக்கு விதிக்கப்படும் காரியங்களை சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவராகவும் இலங்கை பிரதேசத்திலும் பணி செய்யக்கூடியவராகவும் இருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளக கணக்காய் உத்தியோகத்திற்கு கேட்கிறாங்க. அதற்கும் சில தகமைகள் இருக்கிறது. கெசட் இருக்கு. அதே மாதிரி கேட்கிறாங்க முகாமைத்துவ உதவியாளர் தொழில்நுட்பம் வகுப்பு 3க்கும் கேட்கிறார்கள். தலைமை காரியாலயத்தில் மற்றும் உதவி பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் 2க்கும் கேட்கிறார்கள். அதற்கும் கல்வி தகமைகள் மற்றும் ஏனைய விடயங்கள் இருக்கிறது. நீங்க கெசட் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அந்த பதவிகளுக்கு கேட்கிறாங்க. இறுதியாக சாரதி அதாவது டிரைவர்ஸுக்கு எடுக்கிறாங்க. அதற்கும் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சையில் 2 தடவைகளுக்கு மேற்படாதவாறு 2 பாடங்களில் திறமை சித்தியுடன் 6 பாடங்களில் சித்தி பெற்றுத்தர வேண்டும். அதாவது 2C 4S இருந்தாலே போதும் இந்த வேலைக்காக நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தினால் விநியோகிக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் பெற்றிருத்தல் வேண்டும். குறித்த சாரதி அனுமதி பத்திரத்தில் முச்சக்கர வண்டி மற்றும் கனரக வாகனம் செலுத்துவதற்கான அனுமதி பெற்றிருப்பதோடு சாரதி அனுமதி பத்திரம் பெற்றதன் பின்னர் 3 வருட காலம் அனுபவம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஹெவி லைசன்ஸ் நீங்க 3 வருட காலம் நீங்க வாகன ஓட்டுநராக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய விடயங்கள் கெசட் மூலமாக அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகளுக்காக மேலதிக தகவல்களை நீங்க வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக மாத்திரம் இணைந்து கொண்டு உங்களுக்கான லிங்கும் அதற்கான கெசட்டும் வரும். அது மாத்திரம்தான் உங்களுக்காக வரும். எனவே நீங்கள் இந்த வேலைக்காக மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அனுப்ப வேண்டிய முகவரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தவிசாளர் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழு
இலக்கம் 129 மேல் நீதிமன்ற கட்டிட தொகுதி, புதுக்கடை, கொழும்பு 12 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதற்கான க்ளோசிங் டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 29ஆம் தேதி க்ளோசிங் டேட்டாக இருக்கிறது. எனவே அதற்கு முன்னராக நீங்க தபால் மூலமாக அனுப்பி வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இன்னும் சில வேலை வாய்ப்புகள் வந்தால் நான் தருவேன். நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.